அனைவருக்கும் வணக்கம். பண்ணை சுசிரியில் இன்றைக்கி என்ன பொறுமானிச்சு சொல்லி பார்க்கலாம். அரசி வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா முன்னாடியே வந்து இந்த குமரன் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு. இந்த குமரன் என்னடனா அரசி பரிமாறினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க, ஒழுங்குமுறையதோ நீ எல்லாம் உங்கள் அப்பா எல்லாமே வீட்டில் அடங்கிருங்க, இல்லாட்டினா இப்போ பார்த்தில உங்கள் அப்பா முன்னாடி உன்னை எப்படி நான் கஷ்டப்படுத்தினேன், இதே மாதிரி உங்கள் அப்பா முன்னாடி எப்போ பார்த்தாலும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன், உங்கள் அப்பா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது என்ன சாம்பாரா, ஊற்று ஊற்று, இது ஒன்றும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் கிடையாது, 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படுறது. இது வந்து சக்திவேலு முத்துவேலோட வீடு. இது வந்து எப்போவுமே பணத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்சு பணத்திலேயே புரள்ற வீடு. நீ சாம்பார் ஊற்று ஊற்று ஊற்றுன்னு சொல்லி பயங்கரமாக கூப்பிடுறாங்க. அரசிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு தலைவலியை மொத்தமாக ஊற்றிடுறாங்க. ஐயோ எரிதே பயங்கரமாக கூப்பிடுறாரு, பயங்கரமாக கத்துறாரு, அழறாரு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. என்னடா இது அப்படிங்கிறாங்க. அது வந்து சாம்பார் அதை தான்டா நான் கேட்குறேன், என்னடா சாம்பார், இது என்னடா தலையான முருங்கைக்காய்னே. அது வந்து அப்பா முருங்கைக்காய் சாம்பார்ப்பா, ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார் எனக்கு சாப்பிட்டு எனக்கு தெரியாதடா, நீ ஏன்டா இப்படி ஊற்றிட்டு இருக்க, என்னடா இது அப்படின்னு கீழே காலில் வர கோலம் போடுற. என்னடா சிச்சே, கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இவன் என்னடி ஆளே மாறிட்டேன், என்னடி உன் பிள்ளையை பெற்றிருக்க நீ அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பட்டு என்ன எதுவும் கேட்குறாங்க. உன் தலையில் எப்படா சாம்பார் வச்சோம்னே. இல்லை அரசி வந்து பரிமாறினால நான் வந்து பரிமாற சொன்னேன், நான் அப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் தவறி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தெரியாமல் தவறி ஊற்றிக்கிட்டீங்களா, ஐயா அப்படின்ட்டு அவர் பேராரு. அவங்க அம்மா பார்த்துட்டு அது எப்படா உன் தலையில் சாம்பார் ஊற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் ஊற்றியாச்சுன்னு சொல்ல பூமா நீ தான் இடத்து விட்டு அப்படின்ட்டு சரின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து அரசி வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் போனதுக்கப்புறமா பாத்ரூம்காக தட்டுறாங்க. இவங்க வந்து குளிக்க போகவும் என்ன யார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ எரியுதுன்னு குமரன் கத்தும்போது, இதுதான் உங்களுக்கு கடைசி, இனிமேல் எங்கள் அப்பாவையும் என் அண்ணனையும் குடும்பத்தில் இருக்க யாரையாவது வந்து நீங்கள் கஷ்டப்படுத்த நினச்சா வச்சுக்கோ, இதுதான் உனக்கு தண்டனை, இது மாதிரி எப்போவுமே உனக்கு வந்து உடம்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி அவங்க வீட்டை கட்டுறாங்க. ஆனால் வந்து ராஜி அவங்க அம்மாவும் பேசிகிட்டே இருக்கும்போது, அம்மா அவங்களுக்கு ரிசல்ட் வரப்போதில் என்ன, ஐயோ அத்தை ரிசல்ட்டை பற்றி தயவு செஞ்சு யாவப்படுத்தாதீங்க, என்னடி பாஸ் ஆயிடுவீல அப்படின்னு. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குன்னே. சரி கதிர் எப்படி எழுதியிருக்கான், அவனும் பாஸ் ஆயிடுவான்ல, அது அவன்கிட்ட தான் கேட்கணும், ஏன் நீ கேட்க மாட்டியாங்க உடனே. இதே பரிசை தானே அவளும் எழுதியிருக்கான், அவளும் பாஸ் ஆயிடுவாளா, அவள் எப்படி எழுதியிருக்கா ராஜி அப்படின்ட்டு அரசியை பற்றி பேசுகிறாங்க. அரசி அதெல்லாம் நல்லா எழுதியிருப்பா, சரி அவள் நல்லா எழுதுனா எனக்கு என்ன, எதுக்கு அவளை பற்றி நான் பேசணும், நானும் பேச மாட்டேன், நம்ம எல்லாருமே தலையிலையும் மிளகா அரைச்சி போனவாதான்ட்டு அரசியை பற்றி திட்டிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி கதிர் வராரு. கதிர்கிட்ட கேட்க, என்னடா நாளைக்கு ரிசல்ட்டு தானே. ஐயோ அம்மா ரிசல்ட்டை பற்றி யாவப்படுத்தாங்க, என்னடா ஆளாளுக்கு ரிசல்ட்டுனாலே காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி, ஐயோ அம்மா கொதிக்கிறீங்களேடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாஸ்லாம் ஆயிடுவேன் தம்மா, நம்பிக்கை இருக்குன்னே, சரி நான் கிளம்புறேன்னே. ஏன்பா நீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமாவது நீ வந்து ஒரு நிலையாக ஒரு விலையை இருப்பியா, இல்லாட்டி இதே மாதிரி டிரைவர் விலை பெய்வி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் நிலையாக இருப்பேம்மா அப்படிங்கிறாங்க. சரி இருக்காது நானும் வரேன், என்னை போய் கடையில் விட்டுருவனுங்க. ஏன் நீ எதுக்கு கடைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா பார்த்து பேசணும் அப்படின்னு. அதான் வீட்டுக்கு வருவார்கள், வீட்டில் பேச வேண்டியது தானே கோமதி கேட்கும். வீட்டில் வந்து ஏற்கனவே பேச மாட்டேங்கிறாங்க மாமா அப்படின்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்குது, நான் கடையில் போய் பேசுனேன். ஐயோ பொம்பளையை பாடுறதுலாம் பிடிக்காத, அவர் வை வரணும் வஞ்சா வைக்கிறாரு, நம்ம மாமா தானே நான் வசம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கதிர் கூட அவங்க பைக்கில் கிளம்பிடுறாங்க. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து அவங்க அப்பா எல்லாம் கட்டுக்கட்டாக ரூபா உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு குமாரோட அப்பா.